Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 840 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம பெஜியோட கோட்டைய போன பாட்டுல பிக் மாம் குமுறு எடுத்தால சுத்தி இருக்க அந்த வில்ல மூதேவிங்க எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. அவ்வளவுதான், பெஜியோட சோலி முடிய போது. இதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வருவாங்க, வச்சு செஞ்சிடலான்னு. எல்லாம் பிரியாணி குண்டாவை எப்பண்டா ஓபன் பண்ணுவாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுலயும் ப்ரூலி எல்லாம் எல்லாத்தையும் பொலந்து கட்டி மிரர் டைமென்ஷன்லயே வச்சு அடைச்சிடறான்பா. அதுக்கப்புறம் இவன் மிரர் டைமென்ஷனுக்குள்ள போக முடியாத லூசு. அப்போ பெஜி ஒரு மேட்டர் சொல்லுவான். என்னன்னா, இவங்க இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவன் பெரிய சைஸா இருந்தாலும் சரி, சின்ன சைஸா இருந்தாலும் சரி, வெளியில அவன் என்னதான் அடிச்சாலும் புடிச்சாலும் மிதிச்சாலும் இவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஆனா பெஜிக்கு நல்லா அடி விழுன்னு வைங்க. இப்ப அவன் என்ன சொல்லுவானா, இதே ஃபார்ம்ல இருந்தா அவன் இப்படித்தான் ஏறி அடிச்சுக்கிட்டே இருப்பான். சோ ஹியூமன் ஃபார்முக்கு மாறி நம்ம சீசர் இருக்கான்ல, அந்த மென்டல் பைல யூஸ் பண்ணி இங்க இருந்து பறந்தே எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா ஏதோ ஓரளவு தூரமா தள்ளி போய் அந்த பஞ்சாயத்துல இருந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது இல்ல. அவ்வளவுதான், சீசர் அங்க புலம்பி தள்ளுவான். ஏண்டா உங்க உசரை காப்பாத்துறதுக்காண்டி ஏன் உசரை பலி கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்களாடா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களாடா? இதுக்கு நானே குளிய தோண்டி போய் கிரேவியால படுத்துருவேனேடா. ஏன்டா உசரை வாங்குறீங்க? வெளியில பாத்தீங்களா கலர் கலரா எல்லாம் நின்றுட்டு இருக்கானுங்க. குடிச்சானுங்கன்னா வச்சு பிரிக்கிறவானுங்க, அப்படி இப்படின்னு புலம்புவான். ஆனா ட்ரை பண்ணாம இவங்க எதுவுமே முடிவு பண்ண முடியாதுல்ல. இங்கே இருந்தாலுமே பிரச்சனை தான். அதனால ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இப்படின்னு சீசரை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் பயத்துல புலம்பிக்கிட்டே தான் இருப்பான். அப்ப சஞ்சயோட அப்பா வின்ஸ்மோக்கு நம்ம சஞ்சயை கூப்பிட்டு இதுக்காண்டி எங்களை காப்பாத்தனேன்னு கேட்பாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவனை கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி இஷ்டப்படுத்தி குஷ்டப்படுத்தி வச்சிருந்தானுங்க. இப்ப இவங்களை காப்பாத்தினதுனால தான் இவங்க மொத்தமா மாட்டிட்டாங்க. பேசாம விட்டுட்டு போயிருக்கலாமே. கொடுமைப்படுத்தினவங்க செத்தா சாகட்டும்னு விடுறதான ஏன் நியாயம்? ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டா என் அப்பா சேட் ஆயிருவாருமா. அதாவது சஞ்சய்க்கு இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை வச்சு பழி வாங்குறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா சின்ன வயசுல அவன் வீக்கா இருக்கான், ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான்னு சொல்லிதான் அவனை தனியா அடைச்சு வச்சு யாருக்கும் தெரியாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. எதுக்கு? வின்ஸ்மோக்கோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக. வீக்கான பையன் பிறந்திருக்கான்னு தெரிஞ்ச அவனுக்கு தானே அவமானம். ஆனா நான் அப்படி இல்ல, அவரு நினைச்சது தப்பு. நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சான், ப்ரூவ் பண்ணிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவனை வளர்த்தது ஒண்ணு இவர் இல்லையே, ஜெஃபாச்சே. அவரு நல்ல விதமா வளர்த்திருக்காருன்னு தெரிய வேண்டாம். சொந்த ஃபேமிலி சாகும்போது அதை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு கேவலமானவன் இல்ல. அப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு அவசியமும் இல்ல. எந்த ஒரு அவமானமா இருந்தாலும் சரி நான் நின்னு பார்க்க தயார்னு கெத்தா சொல்லுவான். அவன் என்ன மென்ஷன் பண்ணான்னா, சின்ன வயசுல அவன் டேடி அவனை துரத்தி விடும் போது நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லி வெளியில சொல்லிடாத, அது எனக்கு அவமானம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ பையதான் மாஸ்க் காட்டிட்டானே. சோ சட்டையை பிடிச்சி இழுத்து 13 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்ன அதே விஷயத்தை இப்ப நான் உனக்கு சொல்றேன். நீ என்னோட அப்பான்னு சொல்லி வெளியில சொல்லிடாத, அது இப்ப எனக்கு அவமானம். அண்ட் இதுக்கப்புறம் என் கண்ணுலையும் சிக்கிறாத அப்படின்ட்டு அவன் டேடி சொன்ன அதே விஷயத்த ரிட்டர்ன் சொல்லுவான். அவன் டேடி மோசமானவன் தான், ஆனா அந்த அளவுக்கு இல்லன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மத்தவனா இருந்தா இந்நேரத்துக்கு கேட்டுட்டு கூட இருக்க மாட்டானுங்க. பட் அவரு ஃபீலிங் ஆகி கையை தட்டி விட்டுட்டு இனிமேட்டு நான் ஈஸ்ட் ப்ளூ பக்கமே போக மாட்டேன் பாரு. எதுக்குன்னா அங்கதான் பரட்டி இருக்குது. அதாவது ஜெஃபனா எதுவும் பண்ண மாட்டேன்னு இன்டைரக்டா சொல்றாராமா. இங்க இவனுக்கு எப்படி பேசிட்டு இருக்கலாம், ஆனா அவங்க போட்டு குமுறிட்டு இருக்காளே. இவன் வேற சொன்னா கேட்காம முடியாதுன்னு முக்கிட்டு இருப்பான். அவங்க பார்த்தா கோட்டையை ஓரளவுக்கு உடச்சிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் பெஜியோட கோட்டையவே உடைச்சு சுக்கல் ஆக்கிடுவான். அவளோட சத்தத்தை கேட்டாலே சீசருக்கு அள்ளு விடுது. அட விளக்கண்ணே, இப்ப நீ எதுவுமே பண்ணலன்னா மொத்த பேருமே செத்துருவோம். அதான் உனக்கு வேணுமான்னு திட்டிட்டு இருப்பாங்க. அப்பதான் வின்ஸ்மோக்கு டோரை ஓபன் பண்ணுங்க, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போற வரைக்கும் நாங்க அவங்கள சண்டை போட்டு தடுக்கிறோம், கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதும்பா. உடனே சீசரியோ அப்பவும் ஏன்டதாயா நீ பொறுப்பு ஒப்படைக்கிற பருப்பு, வேற ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க ஏன்பா. இப்போ ஜெர்மாவால ஈஸியா பறக்க முடியும். அப்படி இருக்கும்போது இவங்கள சீசர் தூக்கிட்டு போயிருவான். அவங்க சண்டை போட்டு பறந்து வந்துடலான்னு வைங்க. அதனால பிரச்சனை இல்ல, இவங்களுக்கு தேவை டைம். சோ லூபி நானும் சண்டைக்கு போறேமா, சஞ்சி வேண்டான்னிருவான். ஏன்னா அவங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, இனி அவங்க பாத்துக்குவாங்க, நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதுமா. வின்ஸ்மோக்கு வாங்க போலாம் அது இதுன்னு எதுவுமே சொல்ல, அவன் வார்டுக்கு போவான். அவன் பின்னாடி எந்த கேள்வியும் கேட்காம வருவானுங்க. சீசர் ஒன்னே டேய் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் ஒத்துக்கணும்னு இல்ல, நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன்பா. இவன் கிட்ட எவன் பர்மிஷன் கேட்டா? இப்போ சீசரோட ஹார்ட் யாருகிட்ட இருக்குது? பெஜி கிட்டயாச்சே. மவனே நீ மட்டும் இந்த வேலையை செய்யல, உன் ஹார்ட் இருக்குது இல்ல, அதை தூக்கி பிக்மாமோட வாய்க்குள்ள வீசிடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு நீயே முடிவு பண்ணிக்காமா, பண்ணி தொலைறண்டா. ஆனா இதுக்காக நீங்க வருத்தப்படுவீங்கன்னு அடிச்சு புடிச்சு ஓடுவான். இங்க இந்த பிக்மாம் விடுற மாதிரி இல்ல, 1 நம்பர் பைத்தியக்காரியா இருப்பா போல. இங்க இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும்போது சீசருமே கூட வருவானா. என்னப்பா சீசர் ரெடியான்னு கேட்டா, நான் ஆரம்பத்துல இருந்தே ரெடி இல்லடா, நீங்க எல்லாம் ஒழுங்கா நீ காப்பாத்துவீங்கல்ல, உங்களை நம்பலாமான்னு கேட்பான். வாடா போய் ஃபன் பண்ணுவோன்னு யோஞ்சியும் நிஜியும் ஏதோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு போற மாதிரியே போவானுங்க. ஆனா இச்சிஜி தெளிவா சொல்லுவான், இவங்களோட மிஷன் சீசர் பெஜிய முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து வேகமா காப்பாத்தி கூட்டு போகணும், மத்தபடி தேவையில்லாம எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா இவங்க நினைச்சதை விட அங்க அஃபென்ஸ் ஓவரா இருக்குது. பட் இவனுக்கு இந்த மிஷன் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு மிஷனுக்கு இவனுக்கு போனதே இல்ல. அவங்களோட முழு ஸ்ட்ரென்த்தை இந்த சண்டையில
பார்க்கலாம். ஏட்டுக்கிட்ட போய் நின்னுட்டு வெறித்தனமா நாங்க ரெடின்னு வேற லெவல்ல போஸ்ட் கொடுப்பாங்க. உடனே பெஜ்ஜியும் டோரை ஓபன் பண்ணி விடுவான். எல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியில போவாங்க. அடுத்த செகண்டே பெஜ்ஜி அவனோட சைஸையும் சின்னதாக்கிடுவான். அதாவது நார்மல் ஆயிருவான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடமே புகை மண்டலமா இருக்கும். அந்த புகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலையும். பார்த்தா பிக் மாம் செவன்னு கண்ணு செவந்து போய் கொலவெறியோட கொல்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். அட்டிக்கிட்டி ஆடா பெஜ்ஜின்னு. இதுக்கப்புறம் நம்மளால எஸ்கேப் ஆனாங்களா இல்லையா, இல்ல அந்த பிக் மாமோட கையில சிக்கி சின்ன பின்னமானாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.